अच्युत केशव हरि नारायण भवभयहरण वन्दित चरण भवभयहरण वन्दित चरण रघुकुलभूषण राजीवलोचन रघुकुलभूषण राजीवलोचन आदिनारायण आनंद शयन आदिनारायण आनंद शयन सच्चिदानंद श्री सत्यनारायण सच्चिदानंद श्री सत्यनारायण आत्मा रामा आत्मा रामानंद रमण अच्युत केशव हरि नारायण आत्मा रामानंद रमण आनंद रमण आनंद रमण हरि ओम हरि ओम சேலம் ஸ்ரீ கிருஷ்ண சேவா சமிதியின் சார்பாக 2வது ஆண்டாக ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி பெருவிழாவானது சீரும் சிறப்புமாக கலை இலக்கிய போட்டிகளோடு விமர்சையாக துவங்கி இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கிருஷ்ணர் என்ற சொல்லுக்கே நம் அனைவரையும் கவரக்கூடியவர், வசீகரம் செய்யக்கூடியவர் என்றுதான் பொருள். கிருஷ்ணர் என்ற சொல்லை கேட்ட மாத்திரத்திலேயே நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் மகிழ்ச்சி, இன்பம், கொண்டாட்டம், குதூகலம் போன்ற அற்புதமான அந்த ஆக்கப்பூர்வமான நேர்மறையான உணர்வுகள் தோன்றுவதை நாம் பார்க்கின்றோம். கிருஷ்ணர் தாமும் மகிழ்ச்சியாக இருப்பவர், நம்மையும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு வழிநடத்தக்கூடியவர். ஸ்ரீ கிருஷ்ணருடைய உருவ அமைப்பே நமக்கு எண்ணற்ற செய்திகளை வழங்கக்கூடியதாக இருக்கின்றது. கிருஷ்ணருடைய மகுடத்திலே சூடியிருக்கக்கூடிய அந்த மயில் இறகானது அழகு மற்றும் அறிவின் அடையாளம். கையில் இருக்கக்கூடிய புல்லாங்குழல் கிடைத்ததை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ வேண்டும். பகிர்ந்து உண்டால் பசியாரும் என்ற பழமொழிக்கு விளக்கமாக திகழ்வதே கிருஷ்ணருடைய கையில் இருக்கக்கூடிய புல்லாங்குழல். தன் உள்ளே வரக்கூடிய அந்த காட்டினை அதுவே வைத்து கொள்ளாமல் மற்ற துளைகளின் வழியாக அது வெளியிடுகின்ற பொழுது அது இனிய நாதமாக வெளிப்படுகின்றது. ஆக இறைவன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய எல்லாம் நமக்கு மட்டுமல்ல, கிடைத்ததை பிறரோடு நாம் பகிர்ந்து வாழ்கின்ற பொழுது நம்முடைய மகிழ்ச்சியும் பன்மடங்காக பெருகுகின்றது என்பதை விளக்குவதாகவே கிருஷ்ணருடைய கையில் இருக்கக்கூடிய புல்லாங்குழல் திகழ்கின்றது. அடுத்தது கிருஷ்ணருடைய நீல நிறம், இன்ஃபினிட், இங்கெங்கெனாதபடி எங்கும் நீக்கமறை நிறைந்து நாம் அனைவராகவும் இருந்து நமக்கு எல்லாம் தந்து அருள்பவர் என்பதை உணர்த்துவதே அந்த ப்ளூ கலர். அடுத்தபடியாக முக்கியமானது, கிருஷ்ணர்னாவே அவருக்கு பின்னாடி ஒரு பசு ஒரு கன்று இருக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு மிக மிக முக்கியமான செய்தி கிருஷ்ணர் நமக்கு 5550 வருஷத்துக்கு முன்னாடியே வழங்கிய செய்தி. நாம் இயற்கையோடு இயைந்து வாழ வேண்டும், இணைந்து வாழ வேண்டும். அப்பொழுது இன்பம் கூடிக்கொண்டே போகும். இயற்கையை எதிர்க்கின்ற பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லாம் பறிபோகும். அப்படிங்கிறத தான் அந்த இயற்கையோடு இயைந்த வாழ்க்கையை நமக்கு உணர்த்துவதாக, செய்தியை வழங்குவதாக இருப்பது தான் அந்த கிருஷ்ணர் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பசு கன்று. அடுத்தது பார்த்தோம்னா இந்த கிருஷ்ணருடைய வாழ்க்கை இன்றைய குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கின்றது. அன்பு குழந்தைகளே, அருமை பெற்றோரே, போற்றுதலுக்குரிய ஆசிரிய பெருமக்களே, இன்னைக்கு சூழ்நிலையில் பார்த்தோம்னாக்கா படிப்பு அறிவு மட்டும் போராது, பட்டறிவும் தேவை. ஃபஸ்ட் மார்க் வாங்கினா அந்த ஸ்டூடெண்ட்டை பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டை மட்டும்தான் சொல்லுவோம். ஆனால் இந்த சமுதாயத்தில் அவர் ஒரு சாதனையாளராக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்றால் மார்க் மட்டும் இருந்தால் போராது. அதுக்கு கூட என்ன சொல்கிறாங்க, நிறைய சில தகுதிகளெல்லாம் வேணும் அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும், அவன் ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணணும்,
அவனுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும், லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் எல்லாம் அவங்ககிட்ட இருக்கணும். எல்லாத்துக்கும் மேலே அவனுக்கு ப்ளீஸிங் பர்சனாலிட்டிஸ் வேணும். இந்த மாதிரி இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் இருந்தால் தான் அவன் இந்த உலகத்தில் சைன் ஆக முடியும். அதனால் படிப்பு மார்க்கு மட்டும் போராது அப்படிங்கிறது தான் இன்றைய சூழ்நிலை. அது எல்லாம் கிருஷ்ண பரமாத்மாவுடைய வாழ்க்கையை நாம் படித்தா போகிறோம். இந்த எல்லா குணங்களும் தாமாகவே நமக்கு வரும். இதையெல்லாம் அவர் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். இதை தற்கால இளைஞர்கள் மற்றும் குழந்தைகளிடையே எடுத்து செல்ல வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்தோடு தான் இந்த கிருஷ்ண சேவா சமிதியானது தொடர்ந்து இந்த கிருஷ்ண ஜெயந்தி பெருவிழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டு வருகின்றது. அதற்கு பெற்றோர்கள், ஆசிரிய பெருமக்கள், பள்ளி நிர்வாகங்கள் மற்றும் நிர்வாகிகள், முதல்வர்கள் எல்லோரும் பெருவாரியாக மனமுவந்து ஒத்துழைப்பு நல்கி ஒவ்வொரு ஆண்டும் இதை வெற்றிகரமாக நடத்த உதவி செய்து வருகின்றார்கள். இந்த சீரிய விழாவிற்கு எழுந்தருளி நமக்கெல்லாம் ஆசிகள் வழங்குவதற்காக வருகை புரிந்திருக்கக்கூடிய சேலம் ராமகிருஷ்ணா மிஷன் ஆசிரமத்தினுடைய செயலாளர் சுவாமி அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்தபடியாக இந்த இனிய விழாவிற்கு தலைமையேற்று நம்மையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ வித்யா மந்திர் கல்வி நிலையங்களினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ண செட்டியா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன். அடுத்தபடியாக நம்மையெல்லாம் சிறப்பிப்பதற்காக இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய ஸ்ரீ வித்யா மந்திர் சிவாஜி நகர் பள்ளியினுடைய தாளர் விவேகானந்தன் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த விழாவினுடைய சூத்திரதாரி காசி விஸ்வநாதன் செயலாளர் மற்றும் நிறுவனர் அவரையும் வரவேற்கின்றேன். மற்றும் இந்த போட்டிகள் எல்லாம் மிக மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு நல்கியதோடு இங்கும் வருகை தந்து நம்மையெல்லாம் வாழ்த்தி ஒத்துழைப்பு நல்கி கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ டி லக்ஷ்மணன் முதல்வர் ஸ்ரீ வித்யா மந்திர் சிவாஜி நகர் அவர்களையும், ஸ்ரீமதி KL புவனேஸ்வரி முதல்வர் ஸ்ரீ வித்யா மந்திர் மெய்யனூர், ஸ்ரீ PG கிருஷ்ணன் முதல்வர் ஸ்ரீ வித்யா மந்திர் அயோத்தியா பட்னம், ஸ்ரீ டி செல்வன் முதல்வர் ஸ்ரீ வித்யா மந்திர் கண்ணங்குறிச்சி, ஸ்ரீமதி S அனுத்தமா முதல்வர் ஸ்ரீ வித்யா மந்திர் கொடலாம்பட்டி, ஸ்ரீமதி S ரமாமணி முதல்வர் ஸ்ரீ வித்யா மந்திர் ஆனந்தாசிரம் மற்றும் சேலம் தெய்வீக தமிழ்ச்சங்கத்தினுடைய அங்கத்தினர் மற்றும் ஆலோசகர் ஸ்ரீ சரவணன் முத்துகிருஷ்ணன், திரளாக இங்கே குழுமியிருக்கக்கூடிய ஆசிரிய பெருமக்கள், குழந்தைகளை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி நிர்வாகிகள், முதல்வர்கள், அன்பு குழந்தைகள் அனைவரையும் சேலம் ஸ்ரீ கிருஷ்ண சேவா சமிதியின் சார்பாக இந்த மகிழ்ச்சி நிறைந்த கிருஷ்ண ஜெயந்தி விழாவில் பங்கேற்க வருக வருக என்று வரவேற்று அமைகின்றேன். நன்றி, வணக்கம். ஹரி ஓம். தேங்க்யூ. நிவித்து சிறப்பு செய்வார்கள். ஹரி ஓம். ஸ்ரீ கிருஷ்ண சேவா சமிதியின் நிகழ்த்தும் 2ஆம் ஆண்டு ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி கலை பண்பாட்டு போட்டி பரிசீலிப்பு விழாவிற்கு என்னை தலைமை தாங்கி சிறப்பு செய்த கிருஷ்ண சேவா சமிதி செயலாளர் காசி விஸ்வநாதன் மற்றும் அதன் உறுப்பினர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சகஸ்ரநாம பாராயணம் ரொம்ப நல்லா செஞ்சாங்க, மகிழ்ச்சி. அப்புறம் வரவேற்புரையில் சந்திரசேகர் சொன்னார், நான் வழிகாட்டுறேன்ட்டு. பகவான் கிருஷ்ணர் தான் வழிகாட்டார், நான் ஒன்லி இன்ஸ்ட்ருமெண்ட்டு. பகவான் அதே தான் சொல்கிறாரு. ஆகையினால் வெரி குட், தேங்க்ஸ் ஃபார் த கமெண்ட்ஸ். மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற சுவாமி யதாத்மானந்தா, சந்திரசேகர், காசி விஸ்வநாதன் மற்றும் பள்ளி முதல்வர்கள், பெற்றோர்கள், மாணவ மாணவியர்கள் மற்றும் அனைவருக்கும் இந்த ஒரு அருமையான இனிமையான பக்தி கலந்த நிகழ்ச்சியிலே வந்ததற்காக நான் நன்றி கூறிக்கொள்கிறேன்.
ஒரு ராஜா அனௌன்ஸ் பண்ணுறார், நாளைக்கு காலையில் அரண்மனை கதவு திறந்துருக்கும், யார் வேணாலும் உள்ளே போய் எதை வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு பகவான் சொல்கிறார். ஸோ மறுநாள் கதவு திறக்குது, நிறையா கூட்டம் ஆஸ் யூஷுவல் பிஃபோரே கூட்டமாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒன்று எடுக்கிறாங்க. ஒரு இடத்துல தங்கத்தட்டு அது எடுத்துக்கிறார், இன்னொருத்தர் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கிறார், இன்னொருத்தர் நிறைய தங்க காசு குச்சி இருக்கு எடுத்துக்கிறார். மாதிரி யார் யாருக்கு எல்லாம் கிடைச்சதோ அதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஆனால் ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா எதையுமே எடுக்காமல் நேராக மகாராஜா உட்கார்ந்துற அந்த சீட்டுக்கு போய் அவருடைய காலை தொட்டு கும்பிடுறார். ஸோ இட் டச்சஸ் த ஃபீட் ஆஃப் த கிங். அப்போது அந்த மன்னன் காலை தொட்டதுனால அந்த பொண்ணுக்கு எல்லாமே கிடைச்சிது, காசு பணம் எல்லாமே. அது மாதிரி பகவான் கிருஷ்ணர் காலை தொட்டு வணங்கினால் நமக்கு எல்லாம் கிடைக்கும். தட் இஸ் த மாரல் ஆஃப் த ஸ்டோரி. அதனால தான் மலர்மிசை ஏகுனான் மானடி சேர்ந்தார். கேட்பாங்க, ஏன் சார் காலத்துக்கும் நிலமிசை நீடு வாழ்வார். நம்ம ரொம்ப நாளாக வாழணுமா, ஆரோக்கியமாக வாழணுமா, கடவுளை தொடுங்கள், பாதத்தை தொடுங்கள், சரணாகதி அடையுங்கள்ட்ட. அப்பேற்பட்ட கடவுள் நம்ம ஏன் எப்படி தொடரணும், சரணாகதி அடையணுன்ட்டு மாணவர்கள் கேட்கலாம். ஸோ தேர் ஆர் 6 ஐஸ்வர்யாஸ் ஆஃப் லார்ட் கிருஷ்ணா. எல்லாருங்களுக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. பலம், பணம், புகழ், அழகு, அறிவு, துறவு. இது கிருஷ்ணருடைய இந்த லைஃப் ஹிஸ்டரி புத்தகத்தில் எழுதியிருக்கு. ஒரு நாள் அப்படியே பீமன் நடந்து போயிட்டே இருக்கார். வழியில் சின்ன அனுமான் வால் கிடைக்குது. ஸோ பகவான் தூக்கி பார்க்குறேன், எனக்கு குரங்கு வாலாக இருக்குது, தூக்க முடியலன்ட்டு. இன்னும் இது பண்ணால் இஸ் ட்ரை. ஸோ வி நோ பவர் ஆஃப் பீமா, பட் he could not lift the tail of a monkey. அப்புறம் பார்த்தா தான் ஹனுமான். ஸோ அப்புறம் ஹனுமான் சொல்கிறார், ஏன்னா பீமனுக்கு நல்லவனாக இருந்தாலும் நான் உலகத்திலேயே சிறந்த பலசாலி என்ற அகங்காரம் இருந்ததை போக்குவதற்காக அந்த அனுமார் செஞ்சது. அப்போ தான் அனுமார் ராமாயணத்தை பற்றி சொல்கிறார். ஸோ அனுமார் பீமனுக்கு ராமகீதை சொன்னார். இப்படி நிறையா உதாரணம் சொல்லலாம் இந்த பலத்துக்காக. முக்கியமாக அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய பகவானுடைய பலம் என்ன? வாட் இஸ் த பவர் ஆஃப் த லார்ட் கிருஷ்ணா? விடாமல் ஒரு வாரம் காலை இரவு கண்டினியூஸ் ரெயின்ஸ், இந்த கிராமமே கெட்டிங் சப்மேஜ்டு. நம்ம பார்த்தோம் இல்லையா, வயநாடு மற்ற இதில் எல்லாம், குஜராத்தெல்லாம் அந்த அளவுக்கு மக்களை காப்பாற்ற, இந்த கிராமத்து பசுக்களை காப்பாற்ற பகவான் என்ன செஞ்சார்? அங்கே இருக்கக்கூட கோவர்தன மலையை லிஃப்ட் பண்ணி ஆல் பீப்புள் ஷெல்டர்ட் அண்டர் தட் மவுண்டன், கோவர்தனகிரி. அந்த மலையை எப்படி 7 நாள் பகல் இரவு தூக்கிட்டு நின்றுட்டு இருந்தார். எதனால்? தனது இடது கை சுண்டு விரலால் தூக்கிட்டு இருந்தார். இங்கே இருக்காங்க டீச்சர்ஸ்லாம் இருக்காங்க, அந்த ஃபைல் இருக்குது, சுண்டு விரலை தூக்கி நிற்க வைக்கமான்னு கேட்டு பாருங்க பிரின்சிபால். How long they can lift it? யாராவது செய்ய முடியுமா? ஃபைலை சுண்டு விரலில் ஃபைலை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். சும்மா தூக்கம் நின்னா நிற்கிது பரவாயில்ல. ஃபைல் சுண்டு விரலில் எவ்வளோ நேரம் வச்சுருக்கீங்க? ஓகே ஜஸ்ட் ஃபார். ஸோ பகவான் அப்பேற்பட்ட பலசாலி. இட் இஸ் நாட் பாசிபிள் இல்லையா? ஸோ அவருடைய 2வது ஐஸ்வர்யம். 3வது அழகு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த உலகத்திலேயே ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட்
புன்னகை மன்னன்னா பகவான் கிருஷ்ணன். சந்திரசேகர் சொன்னார், அவர் பார்த்தா மகிழ்ச்சியாக இருக்கும், இங்கே அழகாக இருப்பார். அதனால எப்போ பார்த்தாலும் இந்த மயில் வச்சுட்டே இருப்பார் தலையில். அவர் அலங்கார பிரியர், பகவானுக்கு அலங்கார பிரியர். அதனால் அலங்காரமாக இருக்கிறது தப்பு இல்லை, ஆபாசமாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான். அலங்கார பிரியர் பகவான் கிருஷ்ணர். ஆகையினால தான் நம்ம அவர் என்ன சொல்கிறாருன்னா, சொன்ன மாதிரி அழகே சொல்லணும் அப்படின்னா, பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்த்தம் கொழுந்தே. சுலபமாக சொன்ன அப்பேற்பட்ட அழகு நிறைந்தவர் பகவான் கிருஷ்ணர். ஆகையினால அந்த அழகை பற்றி நமக்கு தெரியும். அடுத்து அதனால தான் அந்த கோபியர்கள் எல்லாமே அதெல்லாம் கதை இருக்குது, புல்லாங்குழலாம் இருக்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக புகழ். தேவாதி தேவர்கள்லாம் கோடிக்கணக்கான வருஷங்களாக ஒரு புகழை பாடிக்கிட்டே இருப்பாங்க. நாராயண சதா சர்வகாலமும் பகவானை பாடிக்கிட்டே இருப்பார், நாமளும் பாடிக்கிட்டே இருக்கும். அதனால தான் பகவானை எப்பொழுதும் புகழ்ந்து பாடக்கூடிய அப்பேற்பட்ட சக்தி படைத்தவர் பகவான் கிருஷ்ணர். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு இப்படி பாடிக்கிட்டே போகிறோம் இல்லையா? அத்தனை வருஷமாகவும் இருக்கக்கூடிய பகவானுடைய புகழை நாம் பாடுறோம். அப்பேற்பட்ட புகழ் அவருக்கு இருக்கு. என்ன புகழ்? இந்த பிரபஞ்சத்தையே படைத்தார், பிரபஞ்சமே அவர் தான், பிரபஞ்சத்தை உண்டாக்கியவர். அப்படி எவ்வளோ நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அவருடைய புகழ் அப்படி இருக்கு. அடுத்தது அறிவு. பகவானுடைய அறிவு எப்படின்னா, அர்ஜுனன் கேட்குறார் கிருஷ்ணப்பர், என்ன கிருஷ்ணரே பகவான், எனக்கு இப்போ தான் நீங்கள் கீதையை சொல்கிறீங்க, ஆனால் இந்த கீதையை, ஆனால் கீதைங்கிற வார்த்தை பின்னால் தான் வருது, இந்த அறிவுரை. இந்த அறிவுரை முதல்ல நான் யாருக்கு சொன்னேன்னா, அதை கிருஷ்ணன் சொல்லுது அர்ஜுனுக்கு. பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக விவஸ்வான் என்ற சூரிய பகவானுக்கு சொன்னேன். அது கீதையில் வந்திருக்கு. ஆச்சரியம் அர்ஜுனுக்கு, என்னது இப்போ தானே பிறந்தீங்க, நாம் என்னெல்லாம் ஒன்றா தானே பிறந்தோம், இந்த யுகத்தில் தானே பிறந்தோம். அவ கூட ஸ்போக்கன் தட். அப்போ பகவான் சொல்கிறார், அர்ஜுனா உனக்கு இந்த பிறவி தான் தெரியும், எனக்கு எல்லா பிறவியும் தெரியும், முக்காலாம் உணர்ந்தவர் நான், எனக்கு எல்லாமே தெரியும், இந்த பிரபஞ்சமே தெரியும், பியாண்ட் த பிரபஞ்சமே நான் தான் வேதம், நான் தான் வேதத்தை படைத்தேன், நான் தான் டைம், ஐ ஆம் த டைம். அப்படி அப்பேற்பட்ட அறிவுரை பகவான் சொன்னார் கிருஷ்ணனுக்கு. அது மட்டுமே கீதையை நமக்கெல்லாம் தெரியும். கீதையில் ரெண்டு அறிவு மட்டும் நான் தெரிஞ்சுக்கணும். ஒன்று மெட்டீரியலிஸ்டிக் ப்ளஷராக இருந்தாலும் ஸ்பிரிச்சுவல் ப்ளஷராக இருந்தாலும் தேர் ஷுட் பி லிமிட். அதாவது மற்றவர்களுக்கு துன்பம் தராமல் யூ கேன் have materialistic benefit and spiritual benefits. அதுதான், don't hurt others. That's a basic concept. இரண்டாவது பகவான் சொல்கிறார், அர்ஜுனன் ஆரம்பத்தில் கசமால எல்லாம் சொல்கிறாரு, உத்திஷ்டாங்கிறாரு, சண்டை போடுங்கிறாரு. போக போக என்ன சொல்கிறாருன்னா, அதை பாரு, நல்லது கெட்டது நான் சொல்லிட்டேன், முடிவு பண்ண வேண்டியது நீ. சாப்டர் 16 லாஸ்ட் ஸ்லோகாவில் சொல்கிறார். தட் மீன்ஸ் அந்த விவேகத்தை நாம் பெற வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் பகவான் நீ இது செய்யாது கீதையை சொல்லிக் கொடுக்க முடியாது. வாட் வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ், நமக்கு நல்லது கெட்டது என்று தெரியக்கூடியதை தெரிந்து சாஸ்திர விதிகளின்படி இருந்து நாம் வாழ வேண்டும். அதனால தான் நமக்கு குழந்தைகிட்டலாம் போய் பார்க்கும், என்ன சொல்லும், சாமிகிட்ட வேண்டும்போது பகவானே எனக்கு நல்ல புத்தியை கொடு அப்படின்னா பகவானை வேண்டிக்கணும். நல்ல புத்தி வந்தால் இது எல்லாமே தானாக வந்துடும். ஸோ தட் இஸ் தி இன்ஃபினிட் நாலெட்ஜ் ஆஃப் லார்ட் கிருஷ்ணா. ஸோ தட் வி ஹேவ் டு நோ தட். அதனால தான் பகவான் அப்படி சொல்கிறார், நம்முடைய அறிவு அப்படி இருக்கணும்.
அதனால தான் பகவத்கீதையில் பார்த்தீங்கன்னா கேள்வி பதிலாகவே இருக்கும். பகவான் எப்போவுமே அர்ஜுன்கிட்ட போய் நான் கடவுள் சண்டை போடு, ரைட்டாக ராங்கன்னு கேட்காதான்னு சொல்லவே இல்லை. இதுக்கு நல்லது, இது கெட்டது, யூ டிசைட் அண்ட் டூ இட். எவ்வளோ ஒண்டர்ஃபுல் சயின்டிஃபிக் அட்வைஸ் இல்லையா பகவத்கீதை. ஸோ அப்பேற்பட்ட அறிவு நிறைந்தவர் பகவான் கிருஷ்ணன். நம்ம கீதை பற்றி சொல்ல நிறையா சொல்லலாம், அது சுவாமிகள் இருக்காங்க நிறைய பேசுவாங்க. இந்த 5 ஐஸ்வர்யங்கள் இருந்தாலும் தட்ஸ் அ கிரேட்டஸ்ட் திங் ஆஃப் லார்ட் கிருஷ்ணா ஆர் எனி காட். 5 மிகப்பெரிய ஐஸ்வர்யங்கள் இருந்தாலும் அதன் மீது சிறிதும் பற்று இல்லாதவர். பற்றுக பற்றற்றான் பற்றினை, பற்றவருக்கு பற்றுக விடுத்து அப்படின்னு சொல்லி வரும். இவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தாலும் பகவானுக்கு அதன் மேல் பற்று கிடையாது. அதான் துறவு. என்னாக்கா இன்பம் துன்பம் என்ன தொடாது, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதெல்லாம் இல்லை. ஸோ இட் இஸ் த டியூட்டி ஆஃப் லார்ட் கிருஷ்ணா டு கிரியேட், ப்ரொடெக்ட் அண்ட் டெஸ்ட்ராய் த யூனிவர்ஸ். ஆனால் பற்று கிடையாது. இந்த பிரளயம் வரும் போகும், எத்தனையோ பிரளயங்கள் வந்திருக்கு, எத்தனையோ யுகங்கள் வந்திருக்கு இல்லையா. வைகுண்டம் ஆன்மீக லோகத்தில் தேர் ஆர் thousands ஆஃப் வைகுண்டாஸ் லோகாஸ், thousands ஆஃப் கிருஷ்ணாஸ், தட்ஸ் விஷ்ணுஸ், தட்ஸ் வாட் தேர் டெல்லிங். ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நமக்கு பணம், பலம், புகழ், அழகு, அறிவு இருந்தாலும் நாம் சிறிது சிறிதாக அதன் மீது மெட்டீரியலிஸ்டிக் அட்டாச்மெண்ட்டை குறைத்து கொண்டு அதை ஸ்பிரிச்சுவல் அட்டாச்மெண்ட்டாக டைவர்ட் பண்ணி வாழ்ந்தால் நாம் நினைக்கின்ற, எதிர்பார்க்கின்ற மகிழ்ச்சியான அமைதியான வாழ்க்கை அமையும். அதனால தான் பகவான் கிருஷ்ணரை பார்த்து பகவானுடைய சித்தப்பா மகன் உத்தவ் மகாபாரதத்தில் கடைசி நாள் வந்து கேட்குறார், என்னன்னா பகவான் நீ கடவுள், நினைச்சா சண்டை இல்லாமல் துரியோதன கௌரவர்களை கொண்டு இருக்கலாம், எல்லாருமே சாகடிச்சிருக்கலாம், அதே மாதிரி நீ தர்மத்தை நிலைநாட்டியிருக்கலாம், நீ இதெல்லாம் செஞ்சேன்ட்டு. அப்போ பகவான் சொன்னார், அதர்மத்தை எங்கிருந்து வேணாலும் அழிக்கலாம், தர்மத்தை எங்கிருந்து வேணாலும் காப்பாற்றலாம். ஆனால் நான் இந்த பூமியில் அவதரித்தது எதற்காகன்னா, இந்த பக்தர்களோடு இருந்து கூடி குழாவி கொஞ்சம் மகிழ்ந்து வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் அவதரித்தார். சொன்னது உத்தவ் கிட்ட பகவான் கிருஷ்ணர் மகாபாரத குருச்சேத்திரத்தில். அப்படின்னா பகவான் வாழ்ந்து காட்டியிருக்கார். ராமரை போல கிருஷ்ணர் வாழ்ந்து. கடைசியாக நான் ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிடுறேன். பகவான் கிருஷ்ணர் கடவுள் அவதாரம். அவர் படாத கஷ்டமாக நாம்பெல்லாம் பட்டுட்ருக்கோம். எவரிபடி சேஸ் த லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சேலஞ்சஸ், ஃபைட். பகவான் பிறக்கும் பொழுதே வாட் இஸ் த கண்டிஷன்? அவர் எப்பொழுது வேண்டுமானாலும் கம்சன் மகாராஜாவால் கொல்லப்படலாம். சிறையிலே பிறந்தார் அந்த சர்க்கம்சன். நம்ம குழந்தைங்கள்லாம் 5 ஸ்டார் ஹாஸ்பிட்டலில் ஏசி ரூமில் ஹாப்பியாக பிறக்குது. பகவான் அப்படி பிறக்கல. அடுத்தபடியாக அந்த பகவான் கிருஷ்ணரை வந்து உங்கள் அப்பா தூக்கிட்டு போகிறார் இல்லையா, யமுனை நதியில் கடக்கும் பொழுது தலைக்கு மேலே, வாசுதேவர் தலைக்கு மேலே பகவான் கூடையில் இருக்கார். நதி விலகி அந்த பக்கம் கரை கலக்கிறார். அதில் என்ன மீனிங்கன்னா, when you have got the godly feeling, divine feelings, divine actions in your brain, you will not suffer. Even the suffering கழுத்து வரைக்கும் வந்தாலும், அந்த யமுனை நதி தண்ணி இது வரைக்கும் வந்தாலும் அதுக்கு மேலே போகலை. he never got drowned, கிராஸ் பண்ணிட்டார். ஸோ பகவானுடைய ஒரு அதிர்ஷ்டம் அருள் நமக்கு இருந்தால், நமக்கு எவ்வளோ துக்கம் வந்தாலும் சஃபர் பண்ண வில் நாட் டை, வில் எஸ்கேப். அது நாம் தெரிஞ்சுக்கணும். ஆகையினால பகவான் அப்பேற்பட்ட மாபெரும் சக்தியை படைத்தவர். நாம் எல்லாம் வந்து அப்பேற்பட்ட பகவானுடைய ஜெயந்தி இப்போ நம்ம கொண்டாடி இருக்கோம். ஸோ கிருஷ்ணார்ப்பணம் சொல்கிறோம், சமர்ப்பணம் சொல்கிறோம், சாஸ்தாக நமஸ்காரம் பண்ணால் சொல்கிறோம்.
நாம் என்ன செய்கிறோம்னா ஃபிசிக்கலாக சமர்ப்பணம், மென்டலாக நோ. அதனால தான் கோயிலுக்கு போனால் எல்லா உருள் தண்டை போடுவாங்க. தட் இஸ் ஃபிசிக்கல் சமர்ப்பணம் டு த காட். பட் வாட் லார்ட் கிருஷ்ணா சேஸ் இஸ் மென்டல். யூ ஹேவ் டு சரண்டர் யுவர் டிசையர்ஸ் டு த லார்ட் கிருஷ்ணா. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால தான் ஆரம்பத்தில் என்ன சொல்கிறாருன்னா, பகவான் நீ நல்லது கெட்டது செய்யி, தப்பு கிடையாது, போக போக கொஞ்சமாக நல்லது செய்வே பகவான் நினச்சா. அப்புறம் போக போக நீ செய்யும் பொழுது நல்லது கெட்டது துன்பம் ரெண்டும் வந்தாலும் சமமாக பாவிக்க கற்றுக்கொள். இன்பமும் துன்பமும், நல்லது கெட்டது, வெற்றி தோல்வி எதுவாக இருந்தாலும் சமமாக பாவிக்கணும். அதுதான் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். அது இப்போ இந்த உலகத்தில் இப்போ இல்லை. எங்கு பார்த்தாலும் வயலன்ஸ், எங்கு பார்த்தாலும் போட்டி பொறாமை, ஈகோ அதிகமாகிட்டே இருக்குது. ஆகவே நாம் பகவான் கிருஷ்ணனை வணங்கி அவர் சொல்படி நாம் நடந்து காட்ட வேண்டும். அதற்காகத்தான் நம்முடைய சந்திரசேகர், காசி விஸ்வநாதன் எல்லாருமே சேர்ந்து மிக ஒரு அருமையான நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்திட்டுருக்காங்க. அதில் பங்கு பெற்று we should have the proper message from all these programs and try to inculcate என்று நாம் இது. ஸோ பகவானெல்லாம் வணங்குறோம். பகவானுக்கு நாம் எந்த அளவுக்கு சரண்டர் ஆகிறோமோ அந்த அளவுக்கு தான் அவருடைய பிளெஸ்ஸிங். அதனால தான் டோட்டல் சரண்டர்னு சொல்கிறோம். இந்த கடைசியில் கீதையில் நாம் தெரிஞ்சுக்கிறது என்னன்னாக்கா, எனக்கு கர்மம் செய்கிறேன், கர்ம யோகியாக இருக்க முடியாது. நான் ஆத்ம ஞானம் அதெல்லாம் ஒன்றுமே புரியல, ஆத்ம யோகியாக இருக்க முடியாது. சரி, எனக்கு புலன்கள் கட்டுப்படுத்த முடியல, ராஜயோகி இருக்க முடியாது. சரி, இப்போ பகவானை பற்றி என்ன தான் செய்கிறதுன்ட்டு பகவான் சொல்கிறார், கலியுகத்தில் நீ ஒன்றும் செய்யாத, பகவான் கிருஷ்ணனுடைய நாம சங்கீர்த்தனம் செய். அது மீது எல்லாத்துக்குமே சமமாகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக நீ நல்லா நான் மாடுவேன், என் பேரை சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக பாவம் போயிடும்னு சொல்கிறாரு இல்லையா? அதான் கீதையுடைய அனதர் எசன்ஸ். ஸோ நாம சங்கீர்த்தனம் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல். விஷ்ணு சகஸ்ரநாமம் வெரி பவர்ஃபுல். 1000 பேர் சொன்னாங்கன்னா அந்த 1000 குணங்கள் இருக்குது. ஏதாவது ஒரு சில குணங்களை நாம் ஃபாலோ பண்ணணும், குழந்தைங்களை ஃபாலோ பண்ண வைக்கணும். கடைசியில் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, யார் யார் மற்றவர்கள் துன்பத்தை தன் துன்பம் நினைக்கிறார்களோ அவங்க எனக்கு பிடிக்கும். Who is the devotee liked by Lord Krishna? நாட் ஒன்லி நாம சங்கீர்த்தனம். அதுதான் நெக்ஸ்ட் பாயிண்ட். நான் நாம சங்கீர்த்தம் சொல்கிறது நமக்காக இல்லையா? மற்றவங்களுக்காக நீ என்ன போய் சொன்ன போகிற? வாட் இஸ் ஒரு சோஷியல் தர்மா, கண்ட்ரி தர்மா? யார் துன்பப்படுகிறார்களோ அந்த துன்பத்தை தன்னுடைய துன்பமாக கருதினால் அப்பேற்பட்டவர்கள் எனக்கு பிடிக்கும். அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார், யார் ஒருவர் தானாக போய் துன்பப்படுற உதவி செய்கிறார்களோ வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ், பிரதிபலன் எதிர்பார்க்க யார் செய்கிறார்களோ அவர்களை பார்த்து நானே ஓடி போய் அங்கே போட்டு போவேன். அவங்க என்ன கூப்பிட வேண்டியதில்லை. ஐ வில் கோ மை செல்ஃப் டு தெம் வென் த பீப்புள் ஹெல்ப் அதர்ஸ் ஹூ ஆர் சஃபரிங். அப்போ என்ன தெரியும் இந்த காலத்தில் வாட் வி ஆர் அண்டர்ஸ்டாண்டிங், மற்றவங்க துன்பத்தை நம்ம துன்பமாக பார்த்து நம்மளால் மற்றவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ பிரதிபலன் எதிர்பார்க்காம செய்தால் தானாக கடவுள் வருவார். இப்போ பிரதிபலன் இப்போ எப்படி எதிர்பார்க்கிறது? நான் இன்னொரு பணக்காரருக்கு பெரிய விழா வச்சா, நான் ஒரு கல்யாணம் நடத்தி 10,000 பேருக்கு எல்லா பறக்கலும் சாப்பிட்டா, தட் இஸ் நாட் தி. யார் பிரதிபலன் தரமாட்டாங்க? ஏழை ஒருமையிலே இருக்கிறவர்கள், அவர்களுக்கு நம்ம உதவி செய்தால் அவனால் என்ன கொடுக்க முடியும் திருப்பி? யூ cannot give anything. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு பகவான் சொல்கிறார். ஸோ இந்த கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனம் தான் சஞ்சீவி லேகியம் ஃபார் த ஹியூமன் ரேஸ். பட் நாம் கடவுளை வணங்கி வாட் இஸ் அவர் டியூட்டி டு அதர்ஸ்? ஹெல்ப் அதர்ஸ், லவ் ஆல், சர்வ் ஆல். சர்வீஸ் டு மேன் இஸ் சர்வீஸ் டு காட். பகவான் திருப்பி அதைத்தான் சொல்கிறார், அர்ஜுன்கிட்ட அதைத்தான் சொல்கிறார். நீ உனக்காக சண்டை போடல, தர்மத்துக்காக சண்டை போட, சமுதாயத்தை காப்பாற்றணும். சண்டை போட விட்டாக இந்த சமுதாயமே கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்கிறார்.
அதனால தான் வீரமாக வந்த அர்ஜுனன், சண்டைக்கு ரெடியாக இருந்த அர்ஜுனன் ஏன் சண்டை போட மறுத்தான்? பகவான் கிருஷ்ணர் என்ன பண்ணார்? இதான் சொன்னார் இல்லையா சூத்திரதாரின்ட்டு. அவர் என்ன பண்ணார்? அர்ஜுனன் தேரை நேராக துரியோதனுக்கு எதிர்ப்பால போய் நிறுத்தலை. See the trick of the கிருஷ்ணா. பீஷ்மருக்கு எதிர்ப்பால் நிறுத்திட்டார். பீஷ்மரை பார்த்த ஐயோ பிதாமகர் சண்டை போடுறதா. ஸோ பாசம் குறுக்கே வந்தது. ஆகையினால தான் அந்த சண்டை போகிற மனப்பான்மை போச்சு. ஆகையினால தான் பார்த்தீங்கன்னா அப்பேற்பட்ட துரோணாச்சாரியார் எல்லாத்துக்கும் நல்லவர். திரௌபதி கஷ்டப்படும் போது சும்மா இருந்துட்டாங்க. அதே துரோணாச்சாரியார் தான் தன்னை மகன் அஸ்வத்தமன் இறந்துட்டான்னு கேள்விப்பட்டு பாசத்தினால் கடமையை மறந்தார். அதனால் பந்தம் பாசம் கடமையை மறக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். பந்தம் பாசம் அறிவு எல்லாமே கடமையை மறக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஆகவே டியூட்டி இஸ் மோஸ்ட் எசென்ஷியல். ஒவ்வொருத்தர் டியூட்டி, உலகத்தில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை இருக்குது. ஒரு தினம் தினம் காரியம் செய்யணும். பகவான் சொல்கிறார் நித்திய கர்மா, காமி கர்மா, நைவேத்திய கர்மா, நிஷ்காமி கர்மான். எதுவாக இருந்தாலும் காரியம் செய்யும் பொழுது நல்ல எண்ணத்திலே நல்ல ஒரு கொள்கைகளை செய்து எல்லாரும் நல்லபடியாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை அமைத்து நாம் நம்முடைய சமுதாயத்தை சிறப்பாக ஒரு வழிகாட்டாக நடத்தினாங்க. எங்கே பார்த்தாலும் பிரச்சனை அதிகமாக இருக்குது. யார் நம்புறதுன்னு தெரியல. அதில் கடவுளை நம்பி நம்மால் முடிந்த அளவுக்கு சமுதாய சேவை செய்து நம்ம எல்லோரும் மகிழ்ச்சியாக கலியுகத்திலே முடியும் பொழுது யார் யார் தப்பிப்பார்கள் பாவனா கேட்டதுக்கு நம்ம போன பக்தர்கள் தான் தப்பிப்பாங்க. அவங்க தான் தண்ணியில் போட்டில் போய் தப்பிப்பாங்க, அடுத்த யுகத்துக்கு போவாங்க. ஆகையினால நாம் இப்போ என்னென்னா கிருஷ்ணர் பிறந்து எப்போ பிறந்தார்? இயேசு கிறிஸ்துக்கு பிறப்பதற்கு 3228 வருஷத்துக்கு முன்னே பிறந்தார். 126 வருஷம் வாழ்ந்தார். நமக்கெல்லாம் தெரியும். அஷ்டமியில், ரோக நட்சத்திரத்தில், மிட் நைட்டில். நாம் எல்லாமே மிட் நைட் சில்லர் தான். எனக்கு நம்ம மிட் நைட்டில் தான் சுதந்திரமாக கிடைச்சிது 1947. பகவான் கிருஷ்ணன் அப்படி தான் மிட் நைட்டில் பிறந்தார். அப்படிப்பட்ட பகவான் கிருஷ்ணர் வாழ்ந்த இது நம்மெல்லாம் புண்ணியம் செய்தவர்கள். பகவானே அவதரித்தார். மற்ற ஊர்லலாம் பார்த்தா பகவான் அவதாரமாக மகனாக பிறந்திருப்பாங்க. பகவானே அவதரித்த இந்த புண்ணிய பூமியான பாரதத்தில் இப்போ நாமெல்லாம் பாக்கியசாலிகள். அப்பேற்பட்ட புண்ணிய பூமியை பாதுகாத்து தெய்வ பக்தியோடு தேசபக்தியோடு வாழ்ந்து ஒரு நல்ல சமுதாயத்தை உண்டாக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு அப்படிப்பட்ட நிகழ்ச்சி நடத்துகின்ற எல்லோருக்கும் நன்றி கூறிக்கொண்டு வருகை தந்திருக்கின்ற ஆதரவு தந்திருக்கின்ற எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஹரி ஓம். ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். டாக்டர் கிருஷ்ண செட்டி அவர்கள், திரு ராமசாமி அவர்கள், திரு ராமன் அவர்கள், காசி விஸ்வநாதன் அவர்கள், டாக்டர் சந்திரசேகர் அவர்கள், ரெஸ்பெக்டட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் வித்யா மந்திர் ஸ்கூல்ஸ், respected teachers of Vidya Mandir schools, and my dear students and parents. ஸ்ரீ கிருஷ்ண சேவா சமிதி நடத்தும் இந்த 2வது கிருஷ்ண ஜெயந்தி விழாவிலே கலந்து கொள்வதில் பேரு மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த மண்டபம் கிருஷ்ணன் குழந்தைகள் பெற்றோர்கள் நிறைந்து மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. எல்லோரும் உற்சாகத்துடன் இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழாவுக்கு வந்திருப்பதில் பேர் மகிழ்ச்சி. ஸ்ரீராமகிருஷ்ணர் இந்த பகவத்கீதையை பற்றி ஒன்று சொல்லுவார். கீதா 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 என்று பல முறை சொல்லும் பொழுது அது தாகி தியாகி தியாகின்னு வரும். நீ தியாகம் செய், இது கீதையினுடைய உபதேசம் என்று அவர் சொல்லியிருக்கிறார்.
சுவாமி விவேகானந்தர் தியாகமும் தொண்டும் இந்த பாரத திருநாட்டின் லட்சியம், இதை பின்பற்றுங்கள், மற்றவை யாவும் தானாக வந்து சேரும். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் மேலான விஷயத்துக்கு நாம் கிடைக்க வேண்டுமென்றால் கீழான விஷயத்தை நாம் தியாகம் செய்யணும். நாம் இந்த பாரத பூமி புண்ணிய பூமி, இங்கே இருக்கக்கூடிய நதிகள் புண்ணிய நதிகள், இங்கே இருக்கக்கூடிய மலைகள் புண்ணிய மலைகள், பாரதத்தில் இருக்கக்கூடிய ஊர்கள் புண்ணிய க்ஷேத்திரங்கள். இது பாரத தேசம் கர்ம பூமி, மோட்ச பூமி, ஞான பூமி. யார் ஒருவர் கடைசி பிறவி எடுக்க வேண்டுமென்றால் இந்த பாரத பூமியில் பிறக்கணும். அப்படி நாம் அனைவரும் புண்ணியம் பெற்றவர்கள். இந்த பாரத திருநாட்டிலே பிறந்ததற்கே புண்ணியம் பெற்றவர்கள். இங்கு ஸ்ரீராமர் ஸ்ரீ கிருஷ்ணர் அவதாரம் செய்திருக்கிறார்கள். ராமர் நமக்கு வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். கிருஷ்ணர் நமக்கு உபதேசம் செய்திருக்கிறார். பற்றற்று உன்னுடைய கடமையை செய். கடமையின் மூலமாக, தர்மத்தின் மூலமாக இறைவனை அடைய முடியும். அவரவர் ஸ்வதர்மத்தை நாம் செய்ய வேண்டும். அப்படி நாம் மேன்மை அடைய வேண்டும். எல்லாருடைய உள்ளத்திலும் இறைவன் இருக்கிறார். ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி. சத்தியம் ஒன்று, அதனுடைய பெயர்கள் பல. நாம் கிருஷ்ணரை வழிபடுபவர்கள் கிருஷ்ணர் என்று சொல்லலாம், ராமர் சொல்லலாம். இது மாதிரி பல பெயர்கள் இருக்கலாம். ஆனால் அடையக்கூடிய இறைவன் சத்தியம் ஒன்றுதான். இந்த கலியுகத்திற்கு மேலான தவம் சத்தியத்தை பின்பற்றுவது. அதற்கு மேலான உடலை வருத்தி செய்யக்கூடிய நம்முடைய பழங்காலத்திலே கடுமையாக உடலை வருத்தி தவம் செய்தார்கள். காட்டுக்கு சென்று கங்கையிலே நின்று காயத்ரி ஜபம் செய்வாங்க. காட்டுக்கு சென்று விரதம் இருப்பார்கள். அப்படி உடலை வருத்தி செய்யக்கூடிய தவம் தேவையில்லை. இந்த கலியுகத்தில் உண்மையை பின்பற்றுவது, சிந்தனை சொல் செயல், எண்ணம் சொல் செயல் மூன்றிலும் நாம் சத்தியத்தை பின்பற்ற வேண்டும். நாம் அவரவருக்கு உரிய ஸ்வதர்மத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். தர்மத்தின் அடிப்படையிலே நாம் நம்முடைய வாழ்க்கை அமைக்க வேண்டும். எல்லாருடைய இலக்கு மோட்சம். அது தர்மத்தின் அடிப்படையிலே தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். எல்லாருக்கும் நமக்கு நம்முடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டும். நம் பணம் சம்பாதிக்க வேண்டும், பொருள் சேகரிக்க வேண்டும். எல்லாம் தர்மத்தின் அடிப்படையிலே நாம் இருக்க வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் ரிஷிகள் இந்த உலகத்தையே ஒரே குடும்பமாக பார்த்தார்கள். வசுதைவ குடும்பக்கம். நாம் எல்லோரும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி. எவர் உடம்பிலும் சிவப்பு ரத்தமே. அது மேலை நாடாக இருக்கலாம், கீழே நாடாக இருக்கலாம். அப்படி இந்த ஒரு மன தூய்மையுடன் நாம் எல்லோரும் சகோதர சகோதரிகள், அனைவரும் ஒரு குடும்பத்தை, மனித குலத்தை சார்ந்தவர்கள் என்ற ஒரு கண்ணோட்டத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஜாதி மதம் எல்லாமே வேறு வேறு இருக்கலாம். ஆனால் நாம் எல்லோரும் இறைவனுடைய குழந்தைகள். இந்த ஒரு மன தூய்மையுடன் நாம் எல்லோரையும் நாம் அணுகினால் சண்டை சச்சரவு போட்டி பொறாமை இதை நாம் கடந்து செல்ல வேண்டும். நம்முடைய மகான்கள் ரிஷிகள் அவதார புருஷர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். நம்முடைய பாரத பூமியினுடைய அடித்தளம் ஃபவுண்டேஷன் ஆன்மீகம். இந்த பில்டிங் ஸ்கூல் பில்டிங்காக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், பேங்காக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் தேவை. ஃபவுண்டேஷன் நன்றாக இருந்தது என்றால் அந்த பில்டிங் நல்லா இருக்கும். அப்படி நம்முடைய வாழ்க்கை ஆன்மீகம் என்ற அடித்தளத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும். இதற்கு நம்முடைய சாஸ்திரங்களை நாம் படிக்க வேண்டும். பகவத்கீதை, வேதம், உபனிஷதம் மிக கடினமானது. எல்லோருக்கும்
வழிகாட்டியாக எளிமையாக இருக்கக்கூடியது பகவத்கீதை. இந்த ஸ்ரீ கிருஷ்ண சேவா சமிதி மிக சிறப்பாக நம்ம சிறிய குழந்தை பருவத்திலே நல்லா பாராயணம் மனப்பாடம் பண்ண முடியும். இந்த மனப்பாடம் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பு தன்மை நம்முடைய இந்தியர்களுக்கு தான் அது இருக்குது. மேலிநாடுகளோட நமக்கு தான் அது சிறப்பாக இருக்கிறது. சிறு பிள்ளையிலிருந்து அது வேதம் படிக்கிறது, இதெல்லாம் கண்ட பாடம்னு சொல்லுவாங்க. முதலிருந்து கடைசி வரைக்கும் சொல்ல தெரியணும், கடைசியிலேருந்து முதல்ல வரைக்கும் சொல்ல தெரியணும். இந்த மெமரி, ஸ்மரணம், எந்த ஒரு துறையிலையும் வெற்றி பெறும்னா ஸ்மரணம், ஞாபகம் ரொம்ப முக்கியம். அது மாதிரி இறைவனுடைய ஞாபகம் நமக்கு எப்பொழுதும் இருக்கணும். காலை எழுந்தவுடன் இறைவனுடைய திருநாமத்தை சொல்ல வேண்டும், இரவு படுக்கும் பொழுது இறைவனுடைய திருநாமத்தை சொல்ல வேண்டும். அப்படி நம்முடைய சாஸ்திர அத்தியனம் நாம் கட்டாயம் நம்ம செய்யணும். நாம் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு ரிணம், ஒரு கடன் பட்டிருக்கிறோம். அந்த கடனை தீர்ப்பது நம்முடைய சாஸ்திரங்கள் படிப்பதன் மூலமாக. இதை மிக சிறப்பாக இந்த கீதா பாராயணம், கீதையுடைய உடை அலங்காரமெல்லாம் கிருஷ்ணன் ராதையெல்லாம் போட்டு வந்திருக்கிறாங்க. ரொம்ப சிறப்பாக நடந்து இந்த பாரம்பரியத்தை நாம் பின்பற்ற வேண்டும் என்று வழிகாட்டியாக கிருஷ்ண சேவா சமிதி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள். இப்படி நம்முடைய வாழ்க்கையை ஒரு உயர்ந்த ஒரு லட்சியத்தை எடுத்துக்கொண்டு அதை அடைவதற்கு நம்ம முயற்சி, ஸ்ரத்தை, பக்தியுடன் நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ கிருஷ்ணா சேவா சமிதி சார்பில் கலை பண்பாட்டு போட்டிகள் பரிசளிப்பு விழாவிற்கு வருகை தந்து சிறப்புரைய தலைமுறையாற்றிய சந்திரசேகர் அவர்களுக்கும், தலைமுறையாற்றிய டாக்டர் ஆர் கிருஷ்ணசுட்டி அவர்களுக்கும், சிறப்புரையாற்றிய சுவாமிஜி தவத்திரு சுவாமிஜி அவர்களுக்கும், இந்த இனிய விழாவை சீரும் சிறப்புடன் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த கிருஷ்ணா சேவா சமிதியின் செயலாளர் திரு காசி விஸ்வநாதன் அவர்களையும் வாழ்த்தி வணங்கி என்னுடைய வாழ்த்துறையை வழங்க இருக்கிறோம். இந்த கிருஷ்ணா சேவா சமிதி சார்பில் 2ஆம் ஆண்டாக இந்த பரிசளிப்பு விழாவும் நிகழ்ச்சிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விழா ஒவ்வொரு பள்ளியிலும் இருக்கும் மாணவர்கள் தன்னுடைய கலை மற்றும் அறிவியல் பண்பாட்டு நிகழ்ச்சிகள் மூலம் தன்னுடைய திறமைகளை காட்டி இங்கே பரிசு பெற வந்திருக்கிறார்கள். இந்த இனிய விழா நமது பண்பாட்டு மற்றும் கலை மற்றும் பண்பாட்டை வளர்க்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக கருதுகிறோம். இந்த மாதிரியான நிகழ்ச்சியானது நமது பாரதத்திற்கு இன்றியமையாத ஒரு இதாகும். ஏனென்றால் இந்த நிகழ்ச்சிகள் நடக்கவிட்டால் நமது பண்பாடு கலாச்சாரம் என்னவென்றே குழந்தைகளுக்கு தெரியாமல் போய்விடும். இதை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற காசி அவர்களுக்கு இந்த நேரத்திலே நம்ம பாராட்டுகளை தெரிவிக்கத்தான் வேண்டும். இதேபோல் நிறைய பேர் இந்த நிகழ்ச்சிகளை நடந்து நமது கலை பண்பாட்டு நமது பாரதத்தின் பெருமைகளை மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்று என்னுடைய கருத்தை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏனென்றால் இன்றைய வேகமான உலகிலே நமது பாரத பண்பாடுகள் எல்லாம் மறந்து விடுகிறது. கோயிலுக்கு போகிறவங்க கூட ஏதோ போகிறோம், கோயிலில் சாமி கும்பிட்டு அப்படியே வெளியே வந்துடும், எப்போ சாமி கும்பிட்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. கோயிலில் போய் எப்படி சாமி கும்பிட வேண்டும் என்று ஒரு நியதி எல்லாம் இருக்கிறது. அதை கடைபிடித்து அங்கே சென்று அந்த மனமார்த்தமாக அந்த கோயிலில் சுத்தமாக சாமி கும்பிட்டு விட்டு ஒரு மன திருப்தியோடு வெளியே வர வேண்டும் என்று விரும்புகிறோம். இதே மாதிரி தான் இங்கே
திரளாக அங்கு பெற்றோர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இருந்தாலும் பெற்றோர்கள் அனைவரும் தன்னுடைய குழந்தைகளுடைய பரிசு விழாவிற்கும் அவருடைய நடன நிகழ்ச்சியை பார்க்கவும் தான் வந்திருப்பார்கள் என்று முக்கியமான சமாச்சாரம். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு பெற்றோர்கள் எப்பொழுதுமே ஒரு நல்லது நடக்கும்போது அதற்கு ஆதரவு தர வேண்டும். இந்த நிகழ்ச்சி மட்டும் உங்கள் குழந்தைகள் கலந்து கொண்டும் நிகழ்ச்சி மட்டும் அல்லாமல் எவர் ஒருவர் நல்ல நிகழ்ச்சிகளை நடத்துகிறார்களோ அந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் பெற்றோர்களுடைய ஆதரவு இருந்தால்தான் நமது கலை பண்பாடு கலாச்சாரம் என்றால் எல்லாம் வலுப்பெறும். இப்போ இன்றைய காலகட்டத்திலே வேகமாக நடக்கின்ற இந்த காலகட்டத்திலே நிறைய கலாச்சாரம் எல்லாம் சிதைந்து கொண்டிருக்கிறது. அதென்றால் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள் தான் நமது பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் தூக்கி நிறுத்துகின்றது என்றதை என்னோட தாழ்மையான கருத்தை தெரிவித்து கொண்டு வாழ்த்துறை வழங்க அழைத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கம்சச்சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிகிருத்யானகம்பியம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம். இந்த இனிய காலை பொழுதில் ஸ்ரீ கிருஷ்ண சேவா சமிதி சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த 2ஆம் ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி விழா கலை பண்பாட்டு போட்டி பரிசளிப்பு விழாவில் பங்கு பெற்றுள்ள அனைத்து பெருமக்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு எழுந்தருளியுள்ள சேலம் ராமகிருஷ்ணா மிஷன் செயலாளர் சுவாமிகள் சுவாமி யதாத்மானந்த அவர்களுக்கு எனது மனங்கனிந்த வணக்கத்தையும் நன்றியும் உரித்தாக்குகிறேன். வித்யா மந்திர் குழுமத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்று சிறப்பாக செயல்பட்டு கொண்டு எல்லா விதமான ஆன்மீக நிகழ்ச்சிகளிலும் மிக ஆழ்ந்த கருத்துக்களை எடுத்து வைத்து நம்மையெல்லாம் அந்த இறைவனடி சிந்திக்க வைத்து கொண்டிருக்கின்ற டாக்டர் கிருஷ்ண செட்டி அவர்களுக்கு எனது மனங்கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிவாஜி நகர் வித்யா மந்திர் தாளாளர் திரு விவேகானந்தன் அவர்கள் இங்கு வாழ்த்துரை நல்கி அமைந்திருக்கிறார். அவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு வரவேற்புரை ஆற்றிய ஸ்ரீ சனாதன தர்ம வித்யாபீடத்தினுடைய செயலாளர் டாக்டர் என் சந்திரசேகர் அவர்களுக்கு எங்கள் மனங்கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த கலை பண்பாட்டு போட்டிகளில் நடுவராக பங்கேற்ற புலவர் பா ராமன் அவர்கள் ஒரு சித்திரகோவில் கும்பாபிஷேக நிகழ்ச்சியினுடைய அந்த முகூர்த்தக்கால் நடுகின்ற காரணத்தினால் அவர் கொஞ்சம் தாமதமாக வருகிறேன் என்றார். அவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் அன்று அந்த போட்டிகளில் நடுவராக பங்கு கொண்ட திருமதி சித்ரா பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் திருமதி நாகலட்சுமி அவர்களுக்கும் திருமதி ஸ்வேதா அவர்களுக்கும் திரு சரவணன் முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கும் திரு பாலதீபக் அவர்களுக்கும் செல்வி ஸ்ரேஷ்டா அவர்களுக்கும் எங்கள் மனங்கணித நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த வித்யா மந்திர் குழுமங்களில் உள்ள ஆனந்தாசிரமம் வித்யா மந்திர் தாளாளர் KL சந்திரசேகரன் அவர்களுக்கும் முதல்வர் திருமதி S ரமாமணி அவர்களுக்கும் சிவாஜி நகர் வித்யா மந்திர் முதல்வர் D லக்ஷ்மணன் அவர்களுக்கும் செவ்வாய்ப்பேட்டை வித்யா மந்திர் முதல்வர் திருமதி KL புவனேஸ்வரி அவர்களுக்கும் அயோத்தியாபட்டினம் வித்யா மந்திர் முதல்வர் PG கிருஷ்ணன் அவர்களுக்கும் கண்ணங்குறிச்சி வித்யா மந்திர் முதல்வர் D செல்வன் அவர்களுக்கும் பாலபாரதி மெட்ரிகுலேஷன் தலைமை ஆசிரியை செல்வி பிரபாவதி அவர்களுக்கும் ஜெயராம் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் V செல்வராஜ் அவர்களுக்கும் கொண்டலாம்பட்டி வித்யா மந்திர் முதல்வர் திருமதி அனுத்மா அவர்களுக்கும் ஸ்டீல் பிளான்ட் வித்யா மந்திர் முதல்வர் NS விக்டர் சகாயநாதன் அவர்களுக்கும் எங்களுடைய மனங்கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழாவை சிறப்புற நடத்துவதற்கு இந்த ஆனந்த ஆசிரமனுடைய பள்ளி வித்யா மந்திர் உதவி
முதல்வர் திருமதி அபிராமி அவர்களுக்கும் அவரோடு இணைந்து இந்த விழாவை சிறப்பித்த நடத்தி கொண்டிருக்கின்ற மற்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் இங்கு வருகை புரிந்து பலவிதமான சேவைகளில் பங்கு கொண்டுள்ள அனைத்து பெருமக்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் பல புரவலர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு மிகவும் அவர்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கினார்கள். திரு ஜி.ஆர். வாசுதேவன் அவர்களுக்கும் திருமதி பாக்யம் வெங்கட்ராமன் அவர்களுக்கும் திரு ஸ்ரீ பவானி ஹேண்ட்லூம் ஸ்டோர்ஸ் அவர்களுக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா ஜுவல்லர்ஸ் அவர்களுக்கும் ஏவிஆர் கும்பகோணம் சில்வர் ஷாப் ஜுவல்லர்ஸ் அவர்களுக்கும் சொர்ணபுரி ஏஎன்எஸ் ஜுவல்லரி அவர்களுக்கும் தனிஷ் ஜுவல்லரி திரு ஆனந்தகுமார் அவர்களுக்கும் பாஸ்கரா கற்பூரம் ஸ்ரீதரன் அவர்களுக்கும் திரு ஏகேபி விஸ்வநாதன் அவர்களுக்கும் திரு வி சதீஷ்குமார் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சிகளுக்கு மிக்க ஆதரவு நல்கிய அலகாபுரம் ஃபெடரல் பேங்க் உரிமையாளர் அவர்களுக்கும் மேலும் குப்தா ஸ்வீட்ஸ் மற்றும் ராஜம் சுக்கு காப்பி அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இப்பொழுது பரிசளிப்பு விழா நடைபெற இருக்கிறது. அதைத் தொடர்ந்து இந்த உடையலங்கார போட்டி நடைபெறும். அந்த உடையலங்கார போட்டிக்கான மாணவ செல்வங்களை முறையாக அவர்களை வழிநடத்துமாறு ஆசிரியர் பெருமக்களை கேட்டுக்கொள்கிறோம். அதைத் தொடர்ந்து நாட்டிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். பிறகு எல்லோருக்கும் அன்னதான பிரசாதம் இருக்கிறது. எல்லோரும் அன்னதான பிரசாதத்தை ஸ்வீகரித்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை வாழ்த்துமாறு தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம்.